ஐயா என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க, எனக்கு மனைவி இல்லை, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களை நான் தான் பார்க்கணும், எப்படியாவது காப்பாத்துறீங்கன்னு ஒரு டாக்டர் காலில் விழுந்து கேட்டிருக்கிறார். டாக்டர் எவ்வளவோ முயற்சி செய்தும் முடியாமல் அவர் மரித்து போனார். இந்த பிள்ளைகள் அனாதைகள் ஆக்கப்பட்டாங்க. தேவன் நம்ம இந்நாள் வரைக்கும் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறார். எதற்காக? ஆண்டவரை அறிவிக்கும்படியாக, இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கும்படியாக, இயேசு கிறிஸ்துவை மற்றவருடைய சொல்லும்படியாக தேவன் நம்மை இந்நாள் வரைக்கும் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு ஒருவரே மெய்யான தெய்வன், இயேசுவை அல்லாமல் இரட்சகர் இல்லை, இயேசுவை அல்லாமல் பரலோகம் போகிற ஒரு வழி இல்லை என்பதை நாம் எல்லாரிடத்திலும் தைரியமாய் நாம் சொல்ல வேண்டும். அதற்காக தான் தேவன் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். தேவன் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை ஆஸ்வதிக்கிறார், நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆஸ்வதிக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறார். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நம்மை போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நாம் இயேசுவை அறிவிக்க தவறிவிடக்கூடாது. சுவிசேஷம் அறிவிக்கிறது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் அறிவிக்காது இருந்தால் எனக்கு ஐயோ என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது.